यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानं धर्मस्य तदात्मानं सिृजाम्यहम्. திருப்பி திருப்பி ஒவ்வொரு காலத்துல தேவைப்படும் போது அவர் அவதாரம் எடுப்பாரு. நித்யானந்தம், என் பேரு கங்காதர மகாராஜ். நான் ஒரு பாலகன். நித்யானந்த சுவாமிஜியோட குருக்குல படிச்சிருக்கேன். இந்த ஆசிரமத்தை ஜாயின் பண்ணும்போது 11 வயசு. அப்போ நான் ஜாயின் பண்ண காரணமே சுவாமிஜி கூட இருக்கு. நான் பார்த்தேன், லைக் சுவாமிஜி சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு ஆனந்தமா இருந்தாங்க, எவ்வளவு கம்ப்ளீஷன்ல இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கும் தோணுச்சு, ஆமா நானும் சுவாமிஜி கிட்ட இருக்கணும், எனக்கும் அந்த கம்ப்ளீஷனும் அந்த ஆனந்தமான வாழ்க்கை வேணும்னு அது நினைச்சு நான் இந்த சன்னியாச வாழ்க்கை எடுத்தேன். இப்போ நீங்க வெளியே இருந்தீங்கன்னா இந்நேரம் ஏதோ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ நான் இந்த சன்னியாச வாழ்க்கை வாழ்ந்து கோவில்ல சுவாமிக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணி இது சிவனுக்கு தெய்வங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். தெய்வங்களுக்கு சேவை பண்றதா புரியல. இப்போ நான் ஒரு பிராமண குலத்துல பிறந்தவன். ஆனா இப்போ நான் ஒரு வெளியே வாழ்க்கை வாழ்ந்தா நார்மலா எப்படி போவோம், 12 +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சு காலேஜ் படிச்சு ஒரு வேலை ஏதோ ஒரு நார்மலான சாஃப்ட்வேரோ ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஒரு பிராமணத்துக்கு என்ன வாழ்க்கை முறை, கோவில்ல ஒரு பூஜாரியா இருந்துட்டு மக்களுக்கும் தெய்வங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அந்த அங்க நிக்கிற பூஜாரி தான். ஸோ அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் அந்த மக்களுக்கும் தெய்வங்களுக்கும் கனெக்ட் பண்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே பிராமணர்களுக்கு உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ சுவாமிஜி எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வாழ்றோம். வெளியும் நிறைய கோயில்கள் இருக்குது. இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வெளியவும் நிறைய பிராமணர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்போ சரி, நான் இங்க குருக்குள் வர முன்னாடியும் நான் பூனல் வாங்கி தினம் சந்தியாவந்தனம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு நம்ம ஏன் சந்தியாவந்தனம் பண்றோம், நம்ம ஏன் பூஜைகள் எல்லாம் பண்றோம், அதோட சாரம், அதோட கான்டெக்ட் எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. அதனால்தான் எப்பவுமே எங்க வீட்டுல ஒரே சண்டை, ஏன்பா சந்தியாவந்தனம் பண்ணல, ஏன் காயத்ரி ஜபம் பண்ணலன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம். இப்போ பூஜைனா ஏன் பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்டெக்டே தெரியாம நம்ம நிறைய வாட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருந்து சுவாமிஜி நம்மளுக்கு ஒரு கரெக்டான கான்டெக்ட் கொடுப்பாரு. ஏன் நம்ம பூஜை பண்ணோம், ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும், ஏன் நம்ம இந்து வாழ்க்கை முறைய வாழணும், அதோட சரியான கான்டெக்ட் கொடுத்து இந்த கான்டெக்ட வாழ வைப்பாரு. இந்த கான்டெக்ட் சாமி சொல்றது வாழனால நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம ஹிந்து வாழ்க்கை முறை நமக்கு என்னெல்லாம் டிசைர் வச்சிருப்போம். எங்களுக்கு ஒரு வெல்த் வேணும், நம்மளால என்ன வேணாம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் இந்த வாழ்க்கை முறையால. பட் அதெல்லாம் இதோட சைடு எஃபெக்ட்ஸ். மெயின் திங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த சிவோகம் தன்மை, அந்த ஒன்னஸோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அத்வைத அனுபூதி, அந்த ஞானமே நம்மளால அடைய முடியும் இந்த வாழ்க்கை முறையால. நீங்க எந்த ஊர்ல வரீங்க? நீங்க? நான் மும்பைல இருந்து வரேன். மும்பைல இந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்குது. அதை விட்டு ஏன் இங்க தனியா கிடைக்கிறீங்க? ஆமா, இப்போ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानं धर्मस्य तदात्मानं सिृजाम्यहम्. திருப்பி திருப்பி ஒவ்வொரு காலத்துல தேவைப்படும் போது அவர் அவதாரம் எடுப்பாரு. இப்போ ஒரு சுவாமிஜி ஒரு சத்சங்கல சொல்லியிருக்காரு, ஒரு ஞானம் அடைஞ்சவன், ஒரு என்லைட்டன் பீயிங்க்கும் ஒரு இன்கார்னேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஒரு என்லைட்டன் பீயிங்கால அந்த என்லைட்டன் பீயிங் வில் கிரியேட் மோர் சீக்கர்ஸ். நிறைய சீக்கர்ஸ் உருவாக்குற அந்த சக்தி ஒரு என்லைட்டன் பீயிங்ல இருக்கும். ஆனா ஒரு இன்கார்னேஷனால நிறைய என்லைட்டன் பீயிங்ஸ் உருவாக்குற சக்தி இருக்கு. an incarnation will create many enlightened beings. ஸோ அந்த கான்டெக்டோட
இந்த ஜென்மத்துல நம்ம ஒரு இன்கார்னேஷன், ஒரு அவதார புருஷரை பாக்குறோம், தரிசிக்கிறோம். அவரோட சேர்ந்து இருக்கிற பாக்கியம், அவரோட பீங் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் மிஷன், அவரோட விஷனோட பாகமா இருக்கிறதுக்கு இந்த சங்காவை ஜாயின் பண்ணேன், இந்த மிஷனை ஜாயின் பண்ணேன். வெளியில நிறைய பேர் சொல்றாங்க இங்க எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு ஹாஃப் பேக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இது ஒரு நம்ம ஒழுங்கா கேட்டு புரிஞ்சு நம்ம யோசிக்கிற விஷயம். இப்போ எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ சின்ன பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கானா, அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பையனோட ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா வேணாமா? ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த பையனை டிசிப்ளினுக்கு கொண்டு வந்தாங்க மட்டும்தான் அவன் திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டான். அதனால இந்த சங்கால இந்த வாழ்க்கை முறையில, இந்த சன்னியாச வாழ்க்கை முறையில சுவாமிஜி ஒரு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹை எலைட் சொசைட்டி மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேவைப்பட்ட டிசிப்ளின் அந்த வாழ்க்கை நம்ம இங்க வாழ்றோம். டிசிப்ளின் இல்லாம வாழலாம், ப்ராப்ளமே இல்லையே. ஆனா திருப்பி தப்பு பண்ணி ஒரு நார்மல் வாழ்க்கையாவே வாழ்ந்து போயிடலாமே. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்னன்னா இங்க அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன், பேசிக் டிசிப்ளின் எக்ஸ்பெக்டடே ரொம்ப ஹை. அந்த பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஹை இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை முறையவே அது மாறிடும். உங்க வயசு பசங்களாம் வெளியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தம் அடிச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணாதா? அதை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா அது நம்ம தாட் ப்ராசஸ்ல இல்லை. அதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம பேசிக், அப்போ நம்ம பேஸ் லைனா இதை வைக்கிறோம், அதை பொறுத்துதான். இப்போ நம்ம பேஸ் லைன் எக்ஸாம்பிளா நம்ம லைஃபோட பேஸ் லைன் நம்ம யோசிக்கிறோம். சரிப்பா, ஒரு +2 முடிச்சு இது காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்லா சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு நல்லா ஜாப் கிடைச்சிச்சுன்னா போறோம், லைஃப் செட் ஆயிரும். அந்த நம்ம அதே பேஸ் லைனா வச்சோம்னா இதெல்லாம் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணும் போதே இதெல்லாம் நம்மளுக்கு தாட்ஸ் வரும். ஆனா நம்ம பேஸ் லைனே நான் பரமசிவனா வாழணும், சக்தி பவர்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணும், ஒரு மடாதிபதியா இருக்கணும், அதே நம்ம கோல் ஆஃப் லைஃப் நம்ம செட் பண்ணிட்டோம்னா த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றது லைஃப்ல அது ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க மும்பைல இருந்து வரனே சொல்றீங்க. மும்பை வந்து ஒரு சிட்டி லைஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அந்த நம்ம கான்டெக்ட் நம்ம மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் கெட்டிங் ஹேபிச்சுவேட்டட். அது கொஞ்சம் டைம்ல நமக்கு பழகி போயிடும்.